பேர் பேங்க்ல போய் திருட போன, 2 பேர் பேங்க்ல போய் திருட போனான். ஏன்னா நம்ம சில்லறையா திருடப்படாது, ஹோல்சேலா திருடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஹோல்சேலா பேங்க்ல போய் திருடிட்டானுங்க. அந்த லாக்கரை திறந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்து மூட்டை கிட்ட கட்டிட்டு அங்கேருந்து வந்து ஊருக்குள்ள இருந்தோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணா, காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலான்னு 2 பேரும் காட்டுக்குள்ள போய் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டானுங்க. அப்போ ஒருத்தன் கேட்டான், அண்ணே நம்ம பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு வந்தோம், எவ்வளவு கொள்ளையடிச்சோன்னு நமக்கு தெரியலையேன்னு, அதனால எவ்வளவுன்னு இப்ப எண்ணலாமான்னு கேட்டான். அவன் சொன்னான், வேணாண்டா இருட்டா இருக்கு, இங்க உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். இல்லைன்னு நம்ம எவ்வளவு அடிச்சுட்டு வந்தோம் நமக்கு தெரிய வேணாமா, காலம்பரை வரைக்கும் பொறுமையாடுறா, காலம்பரை நியூஸ்ல சொல்லுவான். நாம ஏண்டா எண்ணுவான்னு பேப்பர்ல போடுவான் 40 லட்சம் கொள்ளை, நியூஸ்ல சொல்லுவான் 40 லட்சம் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான்ல. நாம எதுக்கு தான் உட்காந்து கஷ்டப்பட்டு எண்ணணும், அவனே சொல்லுவான். இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு 2 பேரும் என்ன பண்ணா, படுத்துட்டான். திடீர்னு மிட் நைட்ல ஒருத்த நம்ப மாட்டான்ல, ஏழிச்சு உட்காந்து என்ன இப்ப ஒண்ணு பண்ணா என்ன, எண்ணிட்டாதான் என்ன, இதுதான் பணம் படுத்துற பாடு. சரிதான், 2 பேரும் உட்காந்து எண்ணி பார்த்தா 46 லட்சம் ரூபாய் மொத்தம் இருந்தது. கொஞ்சம் சில்லறையும் இருந்தது, 46 லட்சத்தி ஏதோ 42,000 என்னமோ இருந்தது. ஓ பரவாயில்ல, நம்ம ஒரே இதுல 46 லட்சத்தி சில்லறை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எண்ணி மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டாங்க. விடிய கால புறப்புள்ளாங்க. சார் இவனுங்க வெளியில போறாங்க, பேப்பர்ல செய்தி போட்டிருக்கிறான், வங்கியில் கொள்ளை. இவனுங்க பேப்பரை வாங்கி பார்த்தா வங்கியில் கொள்ளை 62 லட்சம்னு போட்டு, இவன் அவனை பார்த்தான், இவனை பார்த்தான், நியூஸை படிச்சான். பள்ளி யாரோ இரவில் வந்து திருடி விட்டு போனார்கள். பிறகு அந்த இவர் போய் முதலில் பார்த்தார், அப்புறம் பிறகு இவர் போய் பார்த்தார். பார்த்தபோது 62 லட்சம் ரூபாய் வங்கியில் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரியுதுங்களா, இவனுங்க திறந்து போட்டு வந்துட்டானுங்கல்ல, காலம்பரை வந்தவனுங்க வந்தானுங்க, எப்படியோ காலியா போச்சு, அவனுங்க பேர்லயே மொத்தமா பழிய போடலான்னு எல்லாத்தையும் எடுத்தாங்க. அவங்களே உள்ள வச்சுக்கிட்டு மொத்தம் வங்கியில் 62 லட்சம் கொள்ளை அப்படின்னா. இவன் 2 பேர்ல ஒருத்தன் சொன்னான் பாருங்க, நாசமா போறது. 62 லட்சம் 20, நமக்கு 46 இருக்குது. அப்ப இந்த பயலுக ஒரு 16 லட்சத்தையும் மேல சுருட்டிட்டாங்க. இவனுங்க இப்படி அயோக்கியத்தனமா சுருட்டானே, இவன் உருப்பிடுவான்னு நினைக்கிறேன். இன்னொருத்த சொன்னா, திருட்டு நாய்ங்கட, அடுத்தவன் பணத்தை அடிச்சிட்டு போலான்னு நினைக்கிறானுங்க, இவன் விளங்குவான்னு நினைக்கிற நீ. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க, அனாலிசிஸ். திருடுவது பாவம்னு அவனுக்கு தெரியாத, தெரியும். திருடுறவன் விளங்க மாட்டான்னு அவனுக்கு தெரியாத, தெரியும். திருடுறவன் குடும்பம் விளங்காதுன்னு அவனுக்கு தெரியாத, தெரியும். ஆனாலும் அவன் 42 லட்சம் கொள்ளை அடிச்சானா இல்லையா? அதே தான் உலகத்துல. தப்புங்கிறது தெரியாம யாரும் தப்பே பண்றது இல்ல. தப்புங்கிறது தாம் பண்ற போது மட்டும் தப்பா தெரியறது இல்ல, மற்றவன் பண்ணா தப்பா தெரியுது. அதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். எனக்கு தெரிஞ்சு சார், இந்த உலகத்துல மறை நூல்களிலேயே எல்லாருக்கும் பொருந்தும்படியாக எழுதினவன் யாருன்னா எங்க ஐயன் திருவள்ளுவன் மட்டுமே. அவன் என்ன சொன்னான், ஏய் நீ செஞ்சது தப்பா, தப்பு இல்லையானா 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் பாராவில் நிறுத்துறான் நாயே. நான் இப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தப்புன்னு என் ரசிகர்கள் கோவப்படுறாங்க, எனக்கு கோவம் வருது. 7ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் பக்கத்தில் 3வது சூத்திரத்தில் 27வது ஸ்லோகத்தில் நிறுத்து. உனக்கு அது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? மனிதனை மனிதன் அவமானப்படுத்த கூடாது, இது அடிப்படை தத்துவம்னு உனக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? மனிதர்களுக்குள் அடுக்கு நிலை வைத்துக் கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்றும் இன்னொருவரை தாழ்ந்தவர் என்றும் காலகாலத்துக்கும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. உனக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் சேர்த்து நெத்தியில் அடிக்கிற மாதிரி திருவள்ளுவன் சொன்னான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். என்னங்கடா புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் மேல இவன் கீழே, இவன் ரொம்ப பெரியவன், இந்த வேலையை நிறுத்துங்கடா. என்ன சொன்னா, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட எல்லோரும் சமமானவர்கள். அவர்களுக்குள் வித்தியாசமான திறமைகள் இருக்கலாம், வித்தியாசமான குணநலன்கள் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய திறமை குறைவு என்று சொல்ல உங்களுக்கு யோக்கியத்தை இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா சார்? 100 ஆடை ஒரு ஆட்டு மேய்த்து கொண்டு போகிற ஒரு தம்பி, ஒரு இளைஞர் கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுறார் சார். 100 ஆடு மேய்ஞ்சிட்டு திரும்பி வரும்போது ஒவ்வொரு ஆடையா இப்படி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அந்த செவந்தியை காணோம், அந்த மலையை எங்க போயிட்டான்,
இன்னும் வந்து தேடவே இல்லை, அவன் தின்னுக்கிட்டே இருப்பான். அது பாரு அந்த இதை காணும். எது ஆட்டு ஒன்னொன்னுக்கும் அவன் பேர் வச்சிருக்கான். 100 ஆடு வந்து நிக்கிறதுல 2 ஆடு மிஸ்ஸிங்னா 2 ஆட்டு பேரை சொல்லி அந்த 2ம் காணுங்கிறான். ஏங்க இது ஒரு நுட்பமான அறிவா இல்லையா? ஏன் உங்ககிட்ட கொண்டாந்து நான் 100 ஆடு நிறுத்துறேன், நீங்க வரிசையா 2 தொலைஞ்சு போச்சுன்னா அடையாளம் காட்டுங்களேன். அவன் தொலைஞ்ச இடத்துல புள்ளைய போய் கண்டுபிடிக்கிறவே இதுவா அதுவா என்னன்னு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த உலகம் அப்படி இருக்குது. சரி, இந்த அமெரிக்காவில் எல்லாம் ஜிபிஎஸ்னு ஒன்று இருக்கு சார். அந்த ஜிபிஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அட்ரஸ் போட்டு போறது. அமெரிக்காவில் இருக்கிற நம்ம ஆள் எல்லாருமே எங்க போனாலும் திரும்பி அவன் வீட்டுக்கு வரணும்னா கூட ஜிபிஎஸ் போட்டாதான் சார் வர முடியும். ஏன் இல்லைன்னா வீட்டுக்கு வழி தெரியாது. 40 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பான், திரும்பி வரணும்னா இந்த ஜிபிஎஸ் போட்டு அந்த ஜிபிஎஸ் தான் அவன் அங்கேயும் இங்கேயுமா அழைச்சி வீட்டுக்கு கூட்டியாரும். இந்த ஜிபிஎஸ் இல்லைன்னா அடையாளம் தெரியாது. இவ்வளவு வளர்ந்த மனுஷனுக்கு ரூட் தெரியல. அவனுக்கு பாருங்க 2 ஆடு மிஸ்ஸிங், அதுக்கு எந்தெந்த ஆடு அந்த 70 காணுமே அப்படின்பா. அதாவது ஒவ்வொரு ஆட்டையும் அவன் அடையாளம் தெரிஞ்சு வச்சிருப்பான். இப்ப சொல்லட்டுமா, அவன் அறிவு கெட்டவன் நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் ஆட்டை பற்றிய விசேஷமான அறிவுடையவன். அவன் அறிவு உனக்கு தேவைப்படாததால் அவனை அறிவற்றவன் என்று நீ அவமானப்படுத்துகிறாய். அவன் விஷயத்தில் அவன் அறிவாளி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை செலக்ட் பண்ணலன்னா அவமானப்படாதீங்க. ஐயோ எனக்கு தகுதி இல்லையான்னு. இப்ப சொல்லட்டுமா, அந்த வேலைக்கு என்று சில தகுதிகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த தகுதிகளும் உங்களிடத்தில் இருக்கிற தகுதிகளும் பொருந்தாததால் அவர்களால் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவே நீங்கள் தகுதியற்றவர் என்று பொருள் அல்ல, வேறு ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் தகுதி உடையவர் என்று பொருள். இதுதான் சமத்துவம்னு பேரு. எனக்கு இருக்கிற அறிவு அவனுக்கு இருக்காது, அவனுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்காது. ஆனாலும் நாங்கள் 2 பேரும் சமம் தான். ஏன் சமம்? அவனுடைய துறையில் அவன் அறிவாளியா இருக்கான், என்னுடைய சார் நான் பேசுறேன், பேச்சில் ஒரு செய்தி சொன்னேன்னா அது எந்த இடத்துல எத்தனாம் பக்கம் என்ன மேற்கோள் உறுதியா சொல்லுவேன். ஒரு சங்கீத வித்வான் பாடுறாரு, அவர் கல்யாணினா கல்யாணி ராகம் பாடுறாரு, முகாரினா முகாரி ராகம் பாடுறாரு, எனக்கு சங்கீதம் தெரியாது. அதுக்காக அவர் சுகீஸ்வா எவ்வளவு பேசினாலும் என்ன மாதிரி ஆக முடியுமா? நான் ஏன் உன்ன மாதிரி ஆகணும்? நான் ஏன் உன்ன மாதிரி ஆகணும்? நீ சங்கீதத்தில் எக்ஸ்பர்ட், நான் ஜனங்க விஷயத்தில் எக்ஸ்பர்ட். 4 மணி நேரம் ஆட்ல அப்படியே உட்காந்து வைப்பேன், உன்னால முடியாது. எதுக்கு சொல்ல வர? ஒரு விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லணும்னா என்னால முடியும், உன்னால முடியாது. ஒன்ன மாதிரி பாட என்னால முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ நானும் ஹோட்டல்ல போனா சமமா தான் உட்காரணுமே ஒழிய எனக்கு சங்கீதம் தெரியாது நீ மேலே ஏறி உட்கார கூடாது. நான் என்ன வரேன்னு கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சில பேரை காமிச்சு உனக்கு இது தெரியாது அதனால நான் உன் தோள் மேல தான் ஏறி உட்கார்ந்துக்குவேன் அப்படின்னா இந்த அநீதியை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? காலம் 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 காலமாக இந்த அநீதியை எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? உங்களுக்கு ஏன் வருத்தம் வரவில்லை? தொடர்ந்து நாம் அவமானப்படுத்துகிறோம் என்கிற அறிவு நுட்பம் உங்களுக்கு வரவில்லையா? ஏதோ ஒன்றை காரணமாக காட்டி எப்போதும் சில பேரை இழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது நியாயம் அல்ல என்பது உங்களுக்கு புரியவில்லையா? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? பாரதி கேட்கிறான் சார்.